ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு வாக்கை தாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. இந்த அமாவாசையானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை. இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த அமாவாசையானது ஜூன் 6ஆம் தேதி வர இருக்கு. அன்றைய நாளில் இருந்து கிரகமாற்றமானது பயங்கரமாக ஏற்பட போகுது. இந்த கிரகமாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கடக ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த மாதம் அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாத நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கு எப்படி கிரகநிலைகள் மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அமாவாசைக்கு பிறகு மேஷ ராசியில் ஆட்சி பெற்றக்கூட அமர் மாறி செவ்வாய் இருக்கிறாரு. அதாவது மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. அட் த சேம் டைம் ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையும் இருக்க போகுது. இந்த மாதிரி பல வகையான சேர்க்கை இருக்கிறதுனால இவை அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக அமையும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் பலதும் இந்த அமாவாசைக்கு பிறகு விலக போகுது. மெயினாக சாதகமான பலன்கள் இந்த மாதிரியான டைம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 2024 ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகுது கிடையாது. இந்த அமாவாசை வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இறுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனி வக்ர பயிற்சியுடைய பலன் கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு கடக ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று இந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு 2 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் கடக ராசிக்கு பல விதங்களில் ஏற்றத்தை கொடுக்க போகுது. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை. இதுதான் மெயினான ஒரு மாற்றமாக சொல்லப்படுது. இது அனைத்துமே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அட் த சேம் டைம் மிக மிக ஒரு நல்ல பலன்களையும் தரும். ஸோ என்ன மாதிரியான அமாவாசைக்கு பிறகு கிரகப்பயிற்சி நடக்க போது, அந்த கிரகப்பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. கடக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி பார்க்கும்போது இதெல்லாம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் பயிற்சி. இது திடீர் லாபத்தை தர்ற மாதிரி இந்த பயிற்சியானது அமைய போகுது. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் 3 முறை அமாவாசைக்கு பிறகு பயிற்சி ஆகுவார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரை கடக ராசியில் ஆட்சி பெறுவார். ஜூன் 30 கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஸோ இந்த புதன் பயிற்சினால திடீர் லாபம் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா சுக்கிர பயிற்சி இருக்க போது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்ற இறக்கமான பலன்களை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு தரும். ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்வார். இதனால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். ஸோ சுக்கிர பயிற்சி இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்றிறக்கமான பலன்களை தரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபமாக உங்களுக்கு அமைய போகுது. ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அமாவாசைக்கு முன்னாடி அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுறாரு. இதனால் கடக ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகுது. அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு பிறகு சூரிய பயிற்சியானது ஏற்படும். இந்த சூரிய பயிற்சினால செலவுகள் கொஞ்சம் வரும். ஸோ ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். இதனால் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் வரும். இந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு செலவு பண்ணக்கூடிய விதத்தில் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா செவ்வாய் பயிற்சி. மெயினான பயிற்சியே இந்த பயிற்சி தான். இது தொழில் வளர்ச்சி தர்ற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஜூன் 1 முதல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு.
இந்த ஒரு சஞ்சாரத்தினால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். இந்த ஒரு பயிற்சி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி. இந்த அமாவாசை வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி பல கிரக மாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரக மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கடகராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யுது. மாதத்துடைய பிற்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடக ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். கடக ராசிக்காரங்களுக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ ஷேர் பண்ணுறேன். பொது பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு 2024 ஜூன் அமாவாசைக்கு பிறகு மிகவும் ஏற்றமான வருமானமானது அதிகரிக்கும். அட் த சேம் டைம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். குரு பயிற்சி அஸ்தாங்கம் நீங்குவது கடகராசிக்கு மிக சிறப்பான பலன்களை தரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாத்திலுமே சாதகமாக பலன் இருக்கும். நல்ல லாபம் பொதுவாகவே உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். வீட்டில் இருந்த நெருக்கடிகள் விலகி நிம்மதியானது பிறக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். இப்படி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக பலன்கள் கிடைக்கும் என்று அமாவாசைக்கு பிறகு இந்த பலன்கள் எல்லாம் கிரக மாற்றங்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு இன்னும் பல வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும், எப்படி சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சாதகமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாக இனி வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு மாதம் முழுக்க பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவும் லாபகரமாகவும் இருக்கும். எங்கிருந்தோ திடீரென்று ஒரு பெரிய தொகையை பெற உங்களுக்கு கைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவுகளுடைய பார்வையில் மாதத்தில் 2ஆம் பாதி, அதாவது அமாவாசைக்கு பிறகு 2ஆம் பாதி மிகவும் இனிமையானதாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயிக்கப்படலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திடீரென வருமானம் வர்றது, திடீர் லாபம் கிடைக்கிறது போன்றவை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே கிடைக்கும். இதெல்லாம் சாதகமான பலன்கள் என்று சொல்லலாம். அப்புறம் செவ்வாய் ஆட்சியாக அமர்றதுனால சொத்து, நிலம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகமானது கிடைக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய யோகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த யோகத்தோட யோகமாக என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே செய்துடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த கிரக மாற்றங்களால் அமாவாசைக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. கடகராசினர் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடகராசிக்காரங்க எந்த ஒரு வேலையையும் நாளை வரை தள்ளி போடுவதையோ தடுத்துருதுங்க. அதாவது நாளை வரை தள்ளி போடுவதை தடுத்துருங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, ஜூன் மாதத்தில் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஜூனில் அமாவாசைக்கு பிறகு 2ஆம் பாதியில் உறவினர்களோடு சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக குடும்ப ரீதியாக இருக்கணும். குடும்பத்துக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாதத்துடைய நடுப்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சொல்ல வேண்டியது இருக்கும். அதாவது வெகு தூரம் செல்ல வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வெகு தூரம் செல்ல வேண்டியது இருக்கும்போது அது கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படும். சில விஷயங்கள் தாமதமாக தான் இருக்கும். என்னதான் நீங்கள் டக்குன்னு முடிக்கணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் தாமதம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாமதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. இந்த ஒரு வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு இந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கடகராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.